தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணூறு ஆனாய் போற்றி, திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி, பொறுப்பமரு பூவனத்து அரணே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, தந்தை தாயாவானும் சார்கதி எங்காவானும் அந்த மீளா என்ப நமக்காவானும் எந்த நுயிரு தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோனாகுவானும் குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் என்னுடைய சிறிய தந்தையார் புலவரேறு நாரா முருகவேல் அவர்கள் திருக்கோயில் ஆசிரியராக இருந்தவர். 1927 மே மாதம் வெளிவந்த திருக்கோயில்களில் எங்கு எழில் என் ஞாயிறு என்கிற தலைப்பில் எழுதியிருக்கிற கட்டுரையை அப்படியே படித்து மகிழலாம் என்று எண்ணியிருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் கேட்டு மகிழ வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எங்கெழில் என் ஞாயிறு திருவாசக வரி எல்லோருக்கும் தெரிந்தது. சிறந்த கவிஞர்கள் உயர்ந்த கருத்துக்களை அழகிய கவிதைகளாக வெளியிடுகிறார்கள். அங்கனம் உயர்ந்த புதிய கருத்துக்களை அழகுற விளக்கிய முற்படும் கவிஞர்கள் அக்கருத்துக்களை வெளியிடுவதற்கு ஏற்ற இனிய நல்ல சொற்களையும் சொற்றொடர்களையும் கூட ஆராய்ந்து கண்டு அமைத்து நமக்கு அரிய முறையில் படைத்து கொடுக்கிறார்கள். அதன் பயனாக ஒரு மொழியில் சொல்வளம், நடைவளம், கருத்து வளம் முதலியன பல வகைகளில் வளர்ந்து விரிவடைகின்றன. ஷேக்ஸ்பியர் போன்ற கவிஞர்கள் பலரும் தாமே புதிதாக படைத்து முதலாக வழங்கிய எத்தனையோ பல அழகிய இனிய சிறந்த சொற்றொடர்கள், ஃபெலிசிட்டியஸ் ஃப்ரேசஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், மேலை நாட்டு அறிஞர்கள் பெருமக்கள் மிகவும் மதித்து போற்றி தத்தம் நூல்களில் எடுத்து கையாண்டு மகிழ்தலை காண்கிறோம். தாமஸ் ஆர்டி என்பவர் அண்டர் த கிரீன் வுட் ட்ரீ ஃபார் ஃப்ரம் தி மேடிங் கிரவுட் என்றும், அகதா கிரைஸ்ட் என்பவர் மர்டர் மோஸ்ட் ஃபவுல் என்றும், சாமர் செட்மாம் என்பவர் கேக்ஸ் அண்ட் ஏல் என்றும், ஜே பிரிட்டிஷ்லி என்பவர் பிரைட்ஸ் டே என்றும் ஷேக்ஸ்பியரின் சொற்றொடர்களை கொண்டே தத்தம் நூல்களுக்கு பெயரிட்டுள்ளனவும் காணலாம். ஆல்டன் அகஸ்லி என்னும் அறிஞர் ஷேக்ஸ்பியரின் சொற்றொடர்களை தம் நூல்களுக்கு பெயராக அமைத்தலில் தனிப்பெரு விருப்பமுடையவராக திகழ்கின்றார் எனலாம். அவர் ஷேக்ஸ்பியரின் மகபதி என்னும் நாடகத்தில் பிரீஃப் கேண்டில், பாயிண்ட் கவுண்டர் பாயிண்ட் என்றும், புயல் என்னும் நாடகத்திற்கு பிரேஸ் நியூ வேர்ல்ட் என்றும், அளவுக்கு அளவு என்னும் நாடகத்தில் ஏப் அண்ட் எசன்ஸ் என்றும், டைம் மஸ்ட் ஹாவ் எ ஸ்டாப் என்றும் தம் நூல்களுக்கு பெயர்கள் அமைத்திருக்கிறார். இங்கனம் பிற்காலத்தவர்கள் பலரும் ஏற்று போற்றி மகிழ்கிற முறையில் புதிய நல்ல சிறந்த சொற்றொடர்களே முதலில் ஆராய்ந்து கண்டு அழகுற அமைப்பது என்பது எல்லா கவிஞர்களுக்கும் எளிதில் இயல்வதென்று. இத்திறம் தலைசிறந்த பெருங்கவிஞர்களுக்கு மட்டுமே இயல்பாக அமையவும் ஒரு பெரும் சிறப்பியல் பண்பாகும். அம்முறையில் நமது மணிவாசகப் பெருமான் அழகுற புனைந்த முதலாக வழங்கியருடைய அரிய தொடர் பலவற்றுள் எங்கு எழிலன் ஞாயிறு என்பது ஒன்றாகும். மணிவாசகப் பெருமான் அழகுற புனைந்து முதலாக வழங்கியருடைய அரிய பல தொடர்களில் பலவற்றுள் எங்கெழிலன் ஞாயிறு என்பது ஒன்றாகும் எனலாம். இத்தொடரின் சிறப்பினை என்னென்பது, எவ்வகையில் விளக்குவது, உணர்ச்சி வாயில் உணர்வோர் வலித்தே அன்றே. நம் தமிழ்மொழியானது பழமையும் பெருமையும் வாய்ந்த இலக்கியங்கள் பலவற்றை உடையதாக திகழ்கிறது.
தமிழ் இலக்கியங்களுள் சங்க இலக்கியங்கள் தனிச்சிறப்புடையனவாகும். தெய்வநல மாட்சிமையுற்று திகழ்தலால் சங்க இலக்கியங்களிலும் ஒரு வகையில் திருமுறை நூல்கள் பெருமை வாய்ந்தவை. தெய்வ மாட்சி பெற்றதால் சங்க இலக்கியங்கள் கூட ஒரு வகையில் திருமுறை நூல்கள் பெருமை வாய்ந்தவை. அவற்றுள்ளும் திருவாசகம் தனக்கே உரிய பல சிறப்பு இயல்புகளை உடையதாய் அமைந்திருக்கிறது. அத்திருவாசகத்திலும் திருவெம்பாவை பெரும் சிறப்புற்று பிறங்குகின்றது. அதன் கண் வரும் அரிய பல தொடர்களுள் எங்கழிலன் ஞாயிறு என்னும் இத்தொடர் இனிமை நிரம்பத் திகழ்வது எனில் அது மிகையாகாது. திருவெம்பாவையில் உங்கையிற்பிள்ளை உனக்கே அடைக்கலம், உங்கையிற்பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று தொடங்கும் திருப்பாடலில் இச்சிறந்த தொடர் அமைந்து வருகிறது. அப்பாடலின் பொருள், பெருமானே, நின்பால் நாங்கள் ஒன்றை விண்ணப்பித்துக் கொள்ளுகிறோம், கேட்டு அருள்வாயாக. அன்பர்களே எங்களுக்கு உரிய கணவர்களாக வந்து வாய்த்தல் வேண்டும். எம்முடைய கொங்கைகள் நின் அன்பர்களின் தோள்களையே சேர்தல் வேண்டும். பிறருடைய தோள்களை சேர்தல் ஆகாது. எம்முடைய கைகள் உனக்கு மட்டுமே பணி செய்தல் வேண்டும். எம்முடைய கண்கள் இரவிலும் பகலிலும் நின்னை தவிர வேறு பிரிது எதனையும் நோக்குதல் கூடாது. இவ்வாறு யாம் விரும்புதலையே இவ்வுலகில் எமக்கு நீ செய்து அருள் செய்து விடுவாய் ஆயின், அதன்பின் சூரியன் எத்திசையில் தோன்றினாலும் எங்களுக்கு சிறிதும் கவலை இல்லையே என்பதாகும். எமது வேண்டுகோள் இறைவன் திருவருளாகிய திருவருளால் நிறைவேறப்பெற்றால் அதன்பின் எங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, எத்தகைய கவலையும் இல்லை, இன்பத்திலேயே யாம் திளைத்திருப்போம் என்னும் கருத்தில் மேலை தொடர் வழக்கு வழங்கப்பட்டுள்ளது. சூரியன் திசை மாறி தோன்றினாலும் ஒரே சமயத்தில் பல திசைகளில் சூரியன் தோன்றியிருப்பது போல காணப்பட்டாலும் அஃது உலகிற்கு நேரே இருக்கும் பெரும் தீங்குகளை உணர்த்தும் அறிகுறியாகும். உற்பாதம் என்று வடமொழியில் சொல்வார்கள். தீங்குகளை உற்பாதம் தோன்றுகிற அறிகுறி என்பார்கள். அது பண்டை தமிழ் மக்களின் நம்பிக்கைகளுள் ஒன்றாகவும் இருந்தது. கோவூர்கிழார் என்னும் புலவர் பெருமான் புறநானூற்று பாடல் ஒன்றில் 8 திசையினும் எரிகொள்ளி எரிந்து வீழ்தல், சூரியன் பல இடங்களில் செறிந்து தோன்றுதல், அஞ்சத்தக்க ஆந்தை முதலிய பறவைகள் அலறுதல் முதலிய நனவு நிகழ்ச்சிகளும், பற்கள் நிலத்தின் கண் வீழ்தல், மயிரின் கண் எண்ணெய் வார்த்தல், பன்றியின் மேல் ஊர்தல், ஆடைகளை களைதல், படைக்கலன்கள் இருந்த இடத்தில் நின்று பெயர்ந்து விழுதல் போன்ற கனவு காட்சிகளும் தீங்கு பயப்பனவாகும் என்று குறிப்பிடுகிறார். திசையிரு நான்கும் உர்க்கம் உறவும், திசையிரு நான்கும் உர்க்கம் உற்கவும், பெருமரத்து இலையில் நெடுங்கோடு வற்றல் பற்றவும், வெங்கதிரு கனலி துற்றவும், பிறவும் அஞ்சுவரத் தகு புள்ளுக்குரல் இயம்பவும், எயிறு நிலத்து விழவும், எண்ணெய் ஆடவும், களிறு மேற்கொள்ளவும், காழகம் நீப்பவும், வெள்ளி நோன்படை கட்டிலொடு கவிழவும், கனவின் அரியன காணா என்பது அவர் சொல்ல பாடல். புறநானூற்றில் 41வது பாடல். சூரியன் திசை மாறி தோன்றினாலும் ஒரே சமயத்தில் பல திசைகளில் தோன்றினாலும் நேரக்கூடிய தீங்குகள் பலவாகும் என்று பண்டை காலத்து மக்கள் பலரும் கொண்டிருந்த நம்பிக்கையினை இவ்வழகிய விழுமிய தொடர் புலப்படுத்துவதுடன், நின் அடியவர்களாகிய நல்ல கணவன்மார்களே எங்களுக்கு கிடைக்குமாறு நீ அருள் செய்துவிட்டால் எங்களுக்கு அதனின் மிக்க பேறு இல்லை, அப்பேற்றை எப்படியாயினும் எமக்கு நல்கி அருளல் வேண்டும் என்று கன்னிப்பெண்கள் இறைவனை வழுத்தி வழிபடும் முறையில் அமைந்துள்ள பொருத்தமும் சிறப்பு போற்றற்பாலனவாகும். இத்துணை பொருத்தமும் சிறப்பும் அமைந்துள்ளமை பற்றி இவ்வினிய தொடரை கவிஞர்கள் பலரும் உவந்து எடுத்து போற்றியிருக்க காண்கிறோம். திருத்தக்க மாமுனி சிந்தாமணியும் கம்பன் விருத்த கவித்திரமும் வேண்டேம், பெருத்தக்க கொங்குவேள் மாக்கதை கேளோம், குரல் அணுகேம், எங்கழிலன் ஞாயிறு எமக்கு என்னும் ஒரு பழைய தனிப்பாடலில் இவ்வினிய தொடர், எங்கழிலன் ஞாயிறு என்கிற இனிய தொடர்
செவ்விதின் எடுத்து போற்றப் பெற்றிருத்தல் அறிந்து இன்புறற்பாலதாகும். சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர் என்னும் சமன் சமய பெருங்கவிஞர் இயற்றிய சீவக சிந்தாமணி என்னும் சிறந்த பெரும் காவியத்தில் கனகமாலையார் இளம்பகம் என்னும் பகுதியில் சீவகனின் தாயாகிய விசையின்பால் சீதத்தன், புத்திசேனன், பதுமுகன், விசயதத்தன் என்பாரை அறிமுகம் செய்து வைத்து தாம் சீவகனுக்கு உரிய உயிர் நண்பர்களாக விளங்கி வரும் செய்தியை தேவதத்தன் என்பான் கூறுவதாக வருமிடத்தில் இத்தொடர் இனிது எடுத்து அழகுற கையாளப்பட்டிருக்கிறது. எங்கள் வினையால் இறைவன் வீடிய அஞ்ஞான்றே எங்கள் உயிர் நம்பியோடு நாங்கள் பிறந்ததோர் எங்கள் தமர் நம்பிக்கு இவர் தோழர் என ஈந்தார் எங்களிலன் ஞாயிறு என இன்னனம் வளர்ந்தோம் என்று சிந்தாமணியில், சீவக சிந்தாமணியில் அந்த பாடலாசிரியர் அப்படியே இந்த எங்கள் என்கிற வரிகளை அந்த தொடரை அப்படியே பயன்படுத்தியிருக்கிறார். அடுத்து சிவஞான சித்தியார் சைவ சித்தாந்த சந்தான ஆசிரியர்களுள் ஒருவராக சிவஞான சித்தியார் என்னும் தலைசிறந்த தத்துவ நூலை இயற்றி அருளிய வருமான அருள்நந்தி சிவாச்சாரியார் சீவன் முத்தர்களின் இயல்பினை விளக்குமிடத்தில் இத்தொடரை அப்படியே போற்றி எடுத்து கையாண்டிருக்கிறார். புண்ணியம் நம்மை மேலே உயரச் செய்யும், பாவம் நம்மை கீழே தள்ளும். புண்ணிய வடிவினன் ஆகிய இறைவனை வழிபடுதலால் எய்தும் புண்ணியம் ஏனைய எவ்வளவு எல்லா புண்ணியங்களினும் மிகவும் சிறந்தது. அதனால் ஞானமெய்தும் அங்கனம் ஞானமடைந்து முறையே பொன் விலங்கும் இரும்பு விலங்கும் போன்ற புண்ணியம் பாவம் என்னும் இரண்டினையும் அறுத்து ஒழித்து நரகம் சொர்க்கம் நிலவுலகம் ஆகிய எதன்கண்ணும் பிறத்தலினின்று நீங்கி இவ்வுலகில் சீவித்து கொண்டிருக்கும் போதே முத்தியை அடைந்துவிட்ட நிலையில் உள்ளனர் சீவன் முத்தர்கள். தம் உடல் உள்ள அளவும் இறைவனது வியாபக நிறைவின்கண் அடங்கி கலந்திருந்து தம் உடல் கழியப்பெற்ற நிலையில் இறைவனைப் போலவே அவர்களும் எங்கும் வியாபித்து நிற்கப் பெறுவர். தமக்கென ஒரு குறையும் இல்லாத நிலையில் அவர்கள் இன்பமே எந்நாளும் துன்பமில்லை என்றபடி சூரியன் எங்கே உதித்தால் நமக்கு என்ன என்று கவலையற்று மகிழ்ந்திருப்பார்கள். இது சீவன் முத்தர்களின் இயல்பாகும் என்று சிவஞான சித்தியார் தெளிவுற கூறுகிறது. புண்ணியம் மேல் நோக்குவிக்கும், பாவம் கீழ்நோக்கும். புண்ணியனை பூசித்த புண்ணியத்தினாலே தண்ணிய ஞானத்தினால் இரண்டினையும் மறுத்து ஞாலமொடு கீழ்மேலும் நன்னானாகி எண்ணும் இகலோகத்தே முத்தி பெறும் இவள்தான் எங்களிலன் ஞாயிறு எமக்கு என்று குறைவின்றி கண்ணுதல் தன் நிறைவதனில் கலந்து காயம் கழித்தக்கால் எங்குமாய் கருதான் போல் நிற்பன் என்ற சித்தியார் பாடலிலே அப்படியே எங்களிலன் ஞாயிறு என்ற சொற்றொடரை அப்படியே பயன்படுத்துகிறார். அதேபோல நம்முடைய திருநாவுக்கரசு நாயனார் பெருமான் தம்முடைய தனித்திருத்தாண்டகம் என்னும் பதிகத்தில் இத்தொடரை கையாண்டிருப்பதை நாம் காண்கிறோம். காலத்தின் முன்பின் பற்றிய கருத்துக்கள் எங்கனம் இருப்பினும், மாணிக்க வாசகர் முன்னா பின்னா என்ற கருத்து எப்படி இருப்பினும், ஆனால் மறைமலடிகள் அவர் சார்ந்தவர்களெல்லாம் முற்காலம் மூவருக்கும் முந்தியவரின் சொல்வார்கள். அதனால் அந்த காலத்தில் முன்பின் பற்றிய கருத்துக்கள் எங்கனம் இருப்பினும் இத்தொடர் திருநாவுக்கரசராலும் ஆளப்பெற்றுள்ளது என்பதில் ஐயமே இல்லை. திருநாவுக்கரசர் பின்வரும் கருத்து அமைய தம் திருப்பாடலை அருளியிருக்கிறார். அழகிய பவளம் போன்ற சிவந்த சடையின் மேல் கங்கை நதியை சூடியவரும் தீயை ஏத்தி ஆடுபவரும் ஆனைந்து எனப்படும் பஞ்சகவ்விய பொருள்களால் திருமுழுக்கு ஆட்டுதலை விரும்பி அருள்கின்ற செம்பவள வண்ணரும் சிவந்த மலை போன்ற நிறமுடையவரும் செவ்வான வண்ணரும் ஆகிய சிவபெருமான் என் சிந்தையில் எழுந்தருள் இருக்கின்றான். ஆதலின் நம்மீது கூற்றுவன் வெகுண்டு வரும் ஆற்றலிலன் ஆயினான். கொடிய வினைகள் ஆகிய பகைகளும் மெல்ல அழிந்து ஒழிந்தன. எம்முடைய கவலைகள் தீரப்பெற்றோம். எமக்கு நேரக்கூடிய துன்பம் எதுவுமில்லை. சூரியன் எங்கே உதித்தால் எமக்கு என்ன? உதித்தால்தான் எமக்கு என்ன? யாம் வலிமை குன்றிய எளிமைத்தன்மை உடையோம்.
அல்லோம். சிவபெருமான் திருவருள் துணையாகிய பெரு வலிமையினை யாம் பெற்றிருக்கின்றோம் என்பது அந்த தனித்திருத்தாண்டகச் செய்யுளின் பொருளாகும். வெம்பவரு கிற்பதென்று கூற்றம் நம்மேல் வெய்ய விரைபகையும் பைய நையும் எம்பறிவும் தீர்ந்தோம் இடுக்கண் இல்லோம் எங்களிலன் ஞாயிறு எளியோமல்லோம். அம்பவளச் செஞ்சடையோன் ஆறு சூடி அம்பவளச் செஞ்சடை மேல் ஆறு சூடி அனலாடி ஆனஞ்சும் ஆட்டுகந்த செம்பவள வண்ணர் செங்குன்ற வண்ணர் செவ்வாடை வண்ணர் என் சிந்தையாரே என்று நாவுக்கரசர் பெருமான் அந்த எங்களிலன் ஞாயிறு என்ற தொடரை தன்னுடைய பாடலிலே அப்படியே பகுத்தி காட்டியிருக்கிறார். இதுகாரும் ஆராய்ந்தவற்றால் மணிவாசகப் பெருமான் ஒரு பெரும் அருளாளர் மட்டுமே அன்றி மிகச்சிறந்த பெருங்கவிஞர் என்பதும் அவர் அருளி செய்த திருவாசகம் பல வகை சிறப்புகளை உடையது என்பதும் திருவாசகத்தின்கண் இடையிடையே போதரும் அழகிய விழுமிய தொடர்கள் பலவற்றை பின்வந்த சான்றோர் பெருமக்கள் பலரும் வியந்து போற்றி பயன் கொண்டுள்ளார்கள் என்பதும் நன்கினிது புலனாகிறது. இன்னோரனைய சிறப்புகள் மிக்க திருவாசக தென்தமிழ் மாமரையினை நாம் நாள்தோறும் ஓதி பயின்று இம்மை மறுமை நலங்கள் யாவையும் பெற்று செம்மையுற வாழ முயல்வோமாக என்று இந்த கட்டுரையை என்னுடைய சிறிய தந்தையார் நிறைவு செய்திருக்கிறார். எங்களிலன் ஞாயிறு என்கிற அரிய தொடர் இலக்கியங்களில் எப்படியெல்லாம் பயிலப்பட்டு வந்திருக்கிற தொடர் என்பதை இது எடுத்து காட்டியிருக்கிறார். இந்த வகையில் இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து அனைவருக்கும் என்னுடைய பாராட்டையும் வாழ்த்தையும் அன்பையும் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி, பொறுப்பமரு பூவனத்து அரணே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.